ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. இந்த ஆண்டு 2025க்கான மாபெரும் ரயில்வே வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்தாச்சு. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 10,000 வேக்கன்சி. நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி, என்ன பதவி வந்திருக்கு, இதுக்கு எப்படி உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க, A to Z டீட்டெயில்ஸை தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு இப்போவே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஓகே, RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து இந்த 2025க்கான முதல் நோட்டிஃபிகேஷன், அதாவது சென் நம்பர் பாருங்கள் 1/2025 அப்படின்னா இந்த 2025ஓட முதல் ரயில்வே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ்ங்க. அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட், அதாவது ALP அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் இருக்குல்லங்க லோக்கோ, ஸோ அதை வந்து டிரைவ் பண்ணக்கூடியவங்க, அதாவது லோக்கோ பைலட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ட்ரெயின் ஓட்டுற வேலை. ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் டேட் வர 12ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரையும் போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். அதாவது 12/4 11/5 வரையும் இந்த டைமுக்குள்ளே இதற்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதற்கு எப்படி நீங்கள் வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட், அதாவது ALP என்ன போஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். 19,900 உங்களுக்கான முதல் மாத சம்பளம். என்ன ப்ரோ இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா, இது வந்து பேசிக் பே தான். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து 35,000 40,000 குறையாமல் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா A1 கேட்குறாங்க. ஸ்பெக்ஸ் போட்டவங்க இதற்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. நல்ல பார்வை திறன் இருக்கணும். இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன ப்ரோ அப்படின்னா 18லேருந்து 30 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி வேலையாக இருக்க பெண்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே. இந்த வயது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC ST மற்றும் OBC பிரிவினருக்கு அவங்க எவ்வளோ வயது விளம்பர தளர்வு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். மொத்தமாக 9,970 வேக்கன்சி, கிட்டத்தட்ட 10,000 வேக்கன்சி நம்ம தமிழகத்துக்கு 360+ வேக்கன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே தான் அப்ளை பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் என்ன தெரியுமா? 1/7/2025. அதாவது இந்த தேதிக்குள்ளே இவங்க கேட்டிருக்கக்கூடிய வயது வரம்பு, கல்வி தகுதி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முடிச்சுருக்கணும், பூர்த்தி பண்ணணும். ஓகே, அப்படி இருந்தால் தான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். எல்லா நோட்டிஃபிகேஷன்லையுமே இந்த க்ரூஷியல் டேட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுக்கு மொத்தம் 2 தேர்வு இருக்குங்க. 2 தேர்வுக்குமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/3 மார்க் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மார்க்குக்கு எவ்வளவோ அதில் 0.33 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ஒன்லி 1 அப்ளிகேஷன் மட்டும்தான் போடணும். ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோகிராஃப் இப்போ ரீசெண்டாக 2 மாதத்துக்குள்ளே எடுத்ததாக இருக்கணும். சிக்னேச்சர் அப்படிங்கிறது ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர்லலாம் இருக்கக்கூடாது. அதாவது சைன் இருக்குல்ல, அந்த சைனு. சிக்னேச்சர் பிளாக் இங்க் பெனில் வித் பியூர் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். அதாவது ஒரு வெள்ளத்தாளில் பிளாக் பால் பாயிண்ட் பெனில் போட்ட சைனாக இருக்கணும். ஓகே, இந்த ஏஜ் லிமிட் பற்றி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். 18லேருந்து 30 வயது வரை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதாவது SC ST வகுப்பினர் அப்படின்னா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 35 வயது வரை அப்ளை பண்ணலாம். BC MBC DNC BCMனா நீங்கள் OBCயில் இருவீங்க, +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 33 வயது வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, அதாவது நீங்கள் SC மற்றும் ST வகுப்பினர் அப்படின்னா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். BC MBC DNC BCMனா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். பொது பிரிவினர் மற்றும் EWS அப்படின்னா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு தான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய வயது 30 இல்லை 35 கிலோ இல்லை 33 கீழேயோ இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதற்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அந்த டைமில் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ITI, டிப்ளமோ, BTech, ME, MTech இந்த மாதிரி டிகிரிஸ் எல்லாமே எலிஜிபிள். என்னென்ன டிகிரிஸ், அதில் என்னென்ன பிரான்ச்சஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அந்த பேஜ் வரப்போ சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 rupees ஃபீஸுங்க. அதாவது யாருக்கு அப்படின்னா ஆல் கேண்டிடேட்ஸ், அதாவது SC ST ஆல் ஃபீமேல் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் தவிர மீதி உள்ளவங்க எல்லாருக்கும் 500. அதாவது இப்போ 500 ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்டேஜ் CBT, அதாவது 2 எக்ஸாம் சொன்னேன். முதல் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண உடனே இந்த 500ல் 400 rupees ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு கிடையாது, அப்பியரிங் தான். அந்த எக்ஸாமில் அப்பியர் ஆனாலே உங்களுக்கு வந்து 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆல் ஃபீமேல் ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் ஃபீஸு. இவங்க ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணோன்னா அந்த 250 ருபீஸுமே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்படி ரீஃபண்ட் பண்ணுவாங்க? அப்ளை பண்ணுறப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த இடத்துல உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் டேரெக்டாக உங்களுக்கு பேங்க்குக்கே வந்து வந்துடும். ஸோ அதான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர், அக்கௌண்ட் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ அதற்காகனதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது. நான் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி, அதாவது முதல் எக்ஸாமினேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா 60 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு தான் நடக்குது. 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 1/3 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படிங்கிறதுனால ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு வந்துட்டால் பிரச்சனை இல்லை, பட் அடித்து நீங்கள் தப்பாக வந்து எழுதுறீங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த சிபிடி 1 அப்படிங்கிறதுல மேக்ஸு, மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இதுலேருந்து தான் உங்களுக்கான கேள்விகள் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் தான் 4 ஆன்சரில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்லே கூட நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் விருப்பப்பட்டா. அடுத்து ஸ்டேஜ் 2, அதாவது 2வது எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் முதல் எக்ஸாமினேஷன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் 2வது எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. இந்த 2வது எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நடக்கும். 175 கொஸ்டின். இதில் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லி 2 செக்ஷன் இருக்குது. பார்ட் ஏல 100 கொஸ்டினும் பார்ட் பியில் 75 கொஸ்டினும் இருக்குது. இதுக்குமே வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகே, பார்ட் ஏல என்ன கேட்பாங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், அதாவது ஆப்டிடியூட், அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதுதான் பார்த்தீங்கன்னா சிலபஸ் இந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணணும். அதே மாதிரி பார்ட் பி, அதாவது 2வது எக்ஸாமினேஷனில் பார்ட் ஏ பார்ட் பி இருக்குது. பார்ட் ஏ சொல்லிவிட்டு அடுத்து பார்ட் பி அப்படிங்கிறது குவாலிஃபையிங் டெஸ்ட் தான். அதாவது இதில் வந்து நீங்கள் நிறைய ஸ்கோர் எடுக்கணும்னு இல்லை, ஒரு சர்டைன் நம்பர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கோரை எடுத்தாலே நீங்கள் வந்து தகுதி தான். அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து சில கேண்டிடேட்ஸ் சில டிசிப்ளின்ஸ் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த டிசிப்ளினை பொறுத்து உங்களுக்கான சப்ஜெக்ட் வந்து மாறும் இந்த பார்ட் பியில். ஓகே, ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஃபைனல் தான். ஓகே, மெடிக்கல். ஹவு டு அப்ளைல வந்து டேரெக்டாக நீங்கள் RRBChennai.gov.in அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ 50லேருந்து 150 கேபிக்குள்ளேயும் சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இது எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றுத்துக்கும் அவங்க வந்து பிக்சல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிக்சலுக்கு வித்தில் இந்த பிக்சல் ஹைட்டில் இருக்கணும். அந்த பிக்சல் அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கம்ப்ரெஸ் பண்ணி அப்லோட் பண்ணால் டக்குன்னு போய் உட்காந்துரும், இல்லைனா எரர் அடிச்சுட்டு தான் இருக்கும். ஓகே, சென்னை பாருங்கள், RRBChennai.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த பேஜில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி CBT 1 CBT 2 2 எக்ஸாமினேஷன் நீங்கள் தமிழ்லே கூட சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வரும். ஸோ உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் இந்த தமிழ் இந்த RRB எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதற்கான கல்வி தகுதி என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் 10th முடிச்சுட்டு ITI முடிச்சிருந்துருக்கலாம். பட் ITI வந்து இந்த ட்ரேட்ஸ் தான், அதாவது ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்பிரைட் மெயின்டெனன்ஸ், மெக்கானிக், ரேடியோ அண்ட் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த ட்ரேடில் ITI முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ, அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இந்த 4 பிரான்ச்சஸில் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிடெக் கூட இந்த 4 பிரான்ச்சில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டேரக்ட் பிடெக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 12th முடிச்சுட்டு பிடெக் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக எலிஜிபிள் தான். அடுத்து பிடெக் மேலே MEM.Tech கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மொத்தமாக கிட்டத்தட்ட 10,000 வேக்கன்சியாக நம்ம சென்னையில் 362 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து வகுப்பு வரையாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 362. அதில் வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு 155, SCக்கு 56, STக்கு 37, OBC அதாவது BC, MBC, TNC, BCMனா OBCயில் 73, EWSக்கு 41 அப்படின்னு சொல்லி 362 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, 12ஆம் தேதி ஓப்பன் ஆகட்டும் போர்ட்டல். எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன தகவல் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்காக இந்த வீடியோவை அட்லீஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேஷனில் வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ரொம்ப ரேராக தான் வரும். பட் இப்போ வந்திருக்கு, இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த டோர்ஸ் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.